Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another day in my life and இன்னைக்குள்ள டே நம்ம வீட்ல இருக்கோம் கலக்கோட்டை வீட்ல and இன்னைக்கு நான்வெஜ் குக் பண்ண போறேன். So இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எங்க நான்வெஜ் குக் பண்றோம் and especially என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ஒரு டிஷ். So அதுக்கு பேரு என்கிட்ட நான்வெஜ் நான் குக் பண்ணுவேன் ஏன்னா அவங்க ஒரு பேர் சொல்லுவாங்க அதை கூகுள் சர்ச் பண்ணி யூடியூப்பில் வீடியோஸ் பார்ப்பேன் யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்சு இப்படி பண்ணால் டேஸ்டியாக இருக்குன்னு எனக்குள்ள ஒரு அசம்ஷன் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா அந்த ஒரு டிஷ் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அதுக்கு நான் வைக்கிறது தான் பேர் சில டைம் பெப்பர் சுக்கான்னு சொல்லுவேன் சில டைம் சுக்கா சொல்லுவேன் சில டைம் பெரட்டுன்னு சொல்லுவேன் ஸோ எனக்கு என்ன பேர் மனசில் வருதோ அப்போது அதை வச்சிட வேண்டியதான் ஸோ இன்றைக்கி ஏதோ ஒரு மட்டன் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க யூஸ்வலி என்னென்னா மட்டன் குடல் வாங்குவாங்க இன்றைக்கி மட்டனில் இன்னொரு ஐட்டம் அது என்னங்கிறத நான் இப்போது கீழே உள்ள ஃப்ளோருக்கு போனால் தெரியும் ஸோ அந்த ஒரு டிஷ் தான் பண்ண போகிறேன் ஸோ ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஆல்ரெடி எப்படி குக் பண்ணணும் என்னங்கிறது ஸோ இப்போ போய் குக் பண்ணி கொடுப்போம் ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு பிடிக்கும் பண்ணதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வத்தல் பொடியில் ஃபார் டைமிங் இந்த மாதிரி சின்ன கண்டெய்னரில் வச்சுருக்கேன் இதில் சாஸஸ் இருந்தது பட் இதுக்கப்புறம் தான் ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணணும் அந்த அஞ்சரை பெட்டியிலையும் நம்ம வீட்டில் இருக்கிற செட்டப் வேறு இதில் இருக்கிற செட்டப் வேறு மாதிரி இருக்குது ஸ்லோலி ஸ்டெடியாக மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மசாலாலாம் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இதை இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஆலு மட்டர் பட் இந்த வெசல் வந்து சரியில்லை சூடு வருது இது எப்படி இருக்கு புஜு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணது தேங்க்யூ அண்ட் கிச்சனை ஒரு வழி ஆக்கி வச்சுருக்கேன் இது குக் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ரெடிமேட் சப்பாத்தி வாங்கியிருக்கிறேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்காது இது மேடப் ஆஃப் என்னன்னு பார்க்குறேன் அதில் மைதா இருக்குது என்னமோ நான் மைதா சாப்பிடாத மாதிரி சொல்லுவேன் பட் இருந்தாலும் லூலுவில் எப்பவும் அவைலபிளாக இருக்கும் மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ் உண்டு ஐ ஆல்வேஸ் கோ வித் திஸ் சப்பாத்தி ரெடிமேட் சப்பாத்தி ஆனால் வெரி சூன் நம்ம வீட்டில் சப்பாத்தி போட ஆரம்பிக்கணும் ரெடிமேட் சப்பாத்தி லைஃப் ஈஸி பட் நாட் குட் ஃபார் ஹெல்த் மிக்சர் இருக்குது ப்ரொசஸர் எடுத்துகிட்டு வரணும் சப்பாத்தி டிவியில் ஆட் வரும்ல 3 விரல்களால் எடுத்துடலாம் சன்கிளாஸ் எடுத்துருக்கணும் வெயில் இருக்குல்ல ரொம்ப வெயில் இருக்கு கதவை பூட்டிட்டேன் ஹாய் எவ்ரிவன் ஐம் பேக் ஸோ ஆஃபீஸ் போயிட்டு வந்தாச்சு ஸோ இப்போது டின்னர் டைம் ஸோ டின்னரில் நான் ப்ரிப்பேர் பண்ண போது ரொம்ப லைட்டான ஒரு விஷயம் லைக் என்ன சொல்லுவாங்கன்னா பேல்பூரி எஸ் சுக்கா வேல்பூரி கீழா பேல்பூரி அப்படிம்பாங்க சுக்கன்னா கொஞ்சம் வாட்டரியாக இல்லாமல் சுக்கன்னா காஞ்சி இருக்கிற மாதிரி சரி எக்ஸ்ப்ளனேஷன் விட்டுருவோம் குக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ எங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதுதான் நான் சொன்னது சுக்கா பேல் இருக்கு அதாவது பூரி இது ஆக்சுவலி லூலுவில் ரீசெண்டாக வாங்கினது செரி அல்வா நல்லா இருக்கு பட் ஐ எம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் அல்வா ஸோ அதனால் இது அப்படியே தான் இருக்குது நான் இன்கேஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருந்தா இது அப்போவே முடிஞ்சிருக்கும் நான் சாப்பிடாததுனால இன்னும் இருக்குது அண்ட் நான் சொன்ன
பொரி இதுதான். ஸோ இதுதான் டின்னர் ஆக்சுவலி இன்றைக்கி. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா மிக்சிங் பண்ணணும். அதுக்கு வெங்காயம், அதுக்கப்புறம் லெமன் அதெல்லாம் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணுற வேலை இருக்குது. அதுக்கப்புறம் லூலோலே பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் பெரி பெரி பீனட்ஸ். வெறும் பொரி சாப்பிட்டா அந்த ஒரு ஃப்ளேவர் வராது. ஸோ மும்பையில் பார்த்தீங்கன்னா சன்னா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் என்னென்னா ரோஸ்டட் பெரி பெரி பீனட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ ஹாஃப் கட் பண்ண பீனட்ஸ் அது ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க பெரி பெரி மசாலாவில். அதனால இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் அசப்னா 2-3 பிஸ்கெட்ஸ் இருக்குது. அது இப்போ தேவையில்லை. ஸோ இப்போ ஒரு குவிக்காக ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நாங்கள் கொண்டு வந்ததுலேயே பெரிய வெசல்னால் இது ஒன்று தான் இருக்குது. இதை வாஷ் பண்ணி டிஷ்யூ பேப்பர் வச்சு வெட்டாக இருந்ததை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே தான் அதை போடணும். இதுக்குள்ளே தான் அந்த பொரியை ஆட் பண்ணி மிக்சிங் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆனியன், பச்சை மிளகா வந்து தேவையில்லை. பிகாஸ் பச்சை மிளகாவுக்கு ஆல்ரெடி நான் ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் புதினா, மல்லி இலை, அதாவது அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கறனால இந்த சட்னியை கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது கூடவே சின்ன ஓமப்பொடி, சின்ன மிக்சரும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை நாங்கள் வாங்கலை. பட் இதை வச்சு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து டின்னருக்கு இதே தான். வெசல் ரெடி. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆனியன் சொன்ன மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ ஆனியன் எப்படின்னு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் மட்டும் எடுத்து கட் பண்ணணும். எஸ், அது மறந்துட்டு அது லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் போதும். ஸோ இது பொதுவாகவே என்னென்னா மும்பையில் எல்லா ரயில்வே ஸ்டேஷன், அதாவது லோக்கல் ஸ்டேஷனுக்கு வெளியில் இந்த பேல்பூரி ஷாப் இருக்கும். எனக்கு மும்பை ஞாபகம் வளருது. ஸோ அப்போ அடுத்து சட்னி, நான் சொன்ன சட்னி இது கொஞ்சமாக போட்டால் போதும். அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இம்மீடியட்டாக அதை மிக்ஸ் பண்ணணும். இப்படி அதே பேட்டர்ன் தான். அது மும்பையில் சின்னதாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அவங்க பண்ணப்போ ஈஸியாக வரும். நம்ம வீட்டில் குக் பண்ணுறதுனால இவ்வளோதான் முடியும். ஸோ மிக்சிங் எவ்வளோ மிக்சிங் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட் வரும். அதனால் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன். அந்த க்ரீன் சட்னி எனக்கு இப்போவுமே தோணுது ரொம்ப அதிகமாக போட்டேன் நான். இருந்தாலும் ஓகே. இந்த க்ரீன் சட்னி இப்படி மூடி வச்சுட்டு ஆஃப் லெமன் போடும். இப்போ மறுபடி மிக்ஸ் பண்ணி பெரி பெரி பீனட்ஸ். ஸோ இதை இப்போ ஃபுல்லாக போட வேண்டாம். ஆஃப் குவான்டிட்டி ஃபுல்லாக போட்டுடுறேன். ஏன்னா அதை கொஞ்சம் வச்சு அது எதுக்கும் யூஸ் ஆக போகிறதில்ல. இப்போது மறுபடி மிக்சிங். இது எப்படியும் பாம்பேயில் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு வெளியில் இருக்கிற டேஸ்ட் வராது. ஏதோ நம்மளால் நம்மளுக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கோம். இப்போது நல்லா இருக்கும். ஹலோ, ஐம் பேக். ஸோ பேல்பூரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு மவுத் அல்சர் இருக்குது. அதனால நான் வாய் பேசுகிறது கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்கும். அது தண்ணி மாறினதா இல்லைன்னா என்னன்னு தெரியல. பட் ஐ ஃபீல் வெரி மச் டிஃபிகல்ட் டு ஸ்பீக் நவ். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது பேசுகிறதுக்கு. பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் என்னென்னா நான் பேசுகிறது கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே வளரி தான் பேசுவேன். அது இப்போது டபுள் ஆகிருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ எதுக்காக இந்த vlog கண்டினியூ பண்ணேன்னா, நாங்கள் இப்போது வாக்கிங் போக போகிறோம். எஸ், ஆஃப்டர் ஏஜஸ் ஃபைனலி we taken the decision to start our workout, அட்லீஸ்ட் இந்த நார்மல் வாக்கிங். ஸோ இப்போ சன்செட் டைம். மார்னிங் வந்து நான் எந்திரிக்கவே மாட்டேங்கிறேங்க. நானும் ட்ரை பண்ணுறேன் ஏதாவது பண்ணி மார்னிங்கில் வாக் போகலான்னு. பட் அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. பேக் ஃப்ரம் வாக். நன்றி.
இதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப இருந்ததுனால என்னால் vlog கண்டினியூ பண்ண முடியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.